Sporters und zu welchem Sportarten gehören die Gegenstände Arbeiten Sie so weit und ordnen Sie so. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எந்த ஸ்போர்ட்ஸுக்கு மேட்ச் ஆகும். தஸ் பேடல் பேடல்னா இந்த பேல இருக்கு பாத்தீங்களா, அது என்ன மேம்? அது இந்த சர்ஃபிங் போவாங்க இல்லைங்களா போட்டு, ஆங்க மேம். அந்த இதுக்கு யூஸ் பண்ணுது. என்ன சொல்றது, கையில இது வச்சு போட்டிங் போவாங்க, ஞாபகம் இருக்கா? பாத்திருக்கீங்களா? போட்டிங் போகும்போது கையில இது வச்சிருப்பாங்களே ஒரு ஸ்டிக் மாதிரி. ஆமாங்க மேம், ஆமாங்க மேம். அந்த அதுதான் பேடல், தஸ் பேடல் சொல்லுவாங்க. ஸோ சர்ஃப் பிரெட் அப்படின்னா இந்த எஃப்ல இருக்கு பாத்தீங்களா, சர்ஃபிங் போகும்போது அதுல நின்னுட்டு வேவ்ஸ் வரும்போது மேலையும் கீழே ஏறி இறங்குவாங்க பாருங்க, அந்த இதுக்கு யூஸ் பண்றது எஃப். அப்புறம் டெர் ஹெல்மெட், மவுண்டன் பைக், இந்த சே ஹெல்மெட் வந்து எங்க இருக்கு அது மறந்துட்டோமே. மவுண்டன் பைக் வந்து சே. ஸ்லேகர்னா பேட், டேல இருக்கு. ஸ்கீ ஸ்டாக் இது வந்து ஜே. அந்த ஸ்கீயிங் போகும்போது ஸ்னோல வந்து போவாங்க இல்லைங்களா, ஸ்கேட்டிங் மாதிரி, ஸ்னோல மவுண்டன்ஸ்ல ஸ்கேட்டிங் மாதிரி போவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸ்னோ போர்டு யூஸ் பண்ணுவாங்களாமா, ஸ்னோ போர்டு தெரியலங்க. பனியில ஸ்னோயிங்ல ஸ்னோ போர்டு இது போவாங்கல்ல, ஸ்கீ ஃபாரன். நீங்க பார்த்ததே இல்லையா? அதான் எது சொல்றீங்கன்னு தெரியலைங்க மேம். இல்லம்மா, பனிமலையில வந்து தர்க்கிட்டு போவாங்களே, கையில வந்து 2 ஸ்டிக் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் இந்த ஸ்கீ ஸ்டாக். தேர் வாலிபால், ஸோ அது வந்து இ. அண்ட் தி ஃபூஸ்பால் ஷூஸ் வந்து ஏ. அப்புறம் தி மேட் யோகா மேட். அப்புறம் டவுஷர் பிரில்லர், ஸோ டவுஷர் பிரில்லர் வந்து ஜி. டைவிங் பண்ணும்போது கிளாஸஸ் போடுவாங்கல்ல அது. ஸோ இப்போ எந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், எந்த ஃபோட்டோக்குன்னு மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எந்த ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ மவுண்டன் பைக் ஃபாரனுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, இந்த வண்டி யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, மவுண்டன் பைக். தஸ் மவுண்டன் பைக் வந்து மவுண்டன் பைக் ஃபாரனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரைட் ஹேண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஹெல்மெட், அந்த கேப் போடுவாங்க இல்லைங்களா, ஹார்ஸ் ரைடிங்ல கேப் போடுவாங்கல்ல, அதுக்கு ஐல இருக்கு பாருங்க அந்த பிக்சர். ஸோ சுர்ஃபன்னா சர்ஃபிங் போகுது, அது வந்து எஃப். டவுக்குன்னா டைவிங் பண்றது, அது வந்து ஜி. ஃபூஸ்பால் ஸ்பீலன், ஸோ ஏ. கையக் ஃபாரன்னா இதான் போட்டிங் சொல்லுவோம். அப்புறம் லாங் லவ்ஃபன், லாங் ரன், இது வந்து ஜேக்கு யூஸ் பண்ணுவாங்க. டென்னிஸ் ஸ்பீலன் டி. வாலிபால் ஸ்பீலன் இ. யோகா மாக்கன் ஹெச். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இப்போ ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் நேம்ஸ் தெரியணும், ஆக்டிவிட்டி தெரியணும் நமக்கு. ஓகே. ஹோரன் சி டி சென்டுங் இம் ரேடியோ. ஸோ ரேடியோவில் வந்து இவங்க பேசுவாங்க, அவங்க பேசுனா அவங்களுக்கு வரும் மாக்கண்டி பர்சோன ஸ்போர்ட், ஏன் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க,
இந்த சென்டென்ஸ் எல்லாம் யார் சொல்றாங்க? அலீனா, மிலான், சஸ்கியா, இந்த 3 பேர்ல இந்த சென்டென்ஸ் யார் சொல்றாங்கன்றது. ஓகே மேம். Warum machen so viele Leute Sport? Was ist ihre Motivation? Darüber reden wir mit 3 sportlichen Personen. Schön, dass ihr da seid. Beginnen wir mit Alina. Wie wichtig ist Sport für dich? Zuerst einmal danke für die Einladung. Sport ist sehr wichtig für mich. Besonders Teamsport. Deshalb spiele ich auch schon 15 Jahre lang Fußball. Wie wichtig ist dir der Erfolg? Willst du immer gewinnen? Na klar. Jede Spielerin, jedes Team ist gern erfolgreich und gewinnt gern. Aber wenn wir gut spielen und die Gegnerinnen besser sind und gewinnen, dann ist das eben so. Ich freue mich dann einfach über das gute Spiel. Wie oft in der Woche ziehst du die Fußballschuhe an? Und hast du noch andere Hobbys? Naja, 3-mal in der Woche haben wir Training und am Wochenende ein Spiel. Bleibt da noch Zeit für was anderes? Ja, 2-mal pro Woche gehe ich vor der Arbeit zum Yoga. Mir ist wichtig, dass ich fit und gesund bleibe. Ein dichtes Programm für Alina. Und wie ist es bei dir, Milan? Wie wichtig ist Sport für dich? Ziemlich wichtig. Ich surfe gern. Das finde ich total spannend. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அலீனா பேசினாங்க இல்லைங்களா? யா மேம். ஸோ அலீனா பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஜோன் दिया ये जनवरी फुटबॉल ம் फुटबॉल தெரியலங்க. ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இவங்க ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. 15 இயர்ஸ் லாங் வந்து ஃபுட்பால் ப்ளே பண்ணியிருக்காங்க மேம். இல்லைங்களா? மேம். அதுதானே சொல்ல வந்தீங்க? எஸ் மேம். ஓகே, 15 இயர்ஸ் வந்து அவங்க ஃபுட்பால் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல் வந்து சக்ஸஸாக இருக்குதுன்றது உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? ஆல்வேஸ் நீங்கள் வின் பண்ணணும்னு நினைப்பீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே, அவங்க மட்டும் இல்லை, ஏடஸ் ஸ்பீலரின், ஸோ ஏடஸ் டீம் எல்லா டீமும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், வின் பண்ணணும் தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து இவங்க சொல்றது எல்லாமே என்னது? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் சென்டென்ஸில் லீப்ஸ் டென் எர்ஃபால் மஸ்டே கெவினன். ஸோ இது யார் சொல்லியிருக்கா? அலீனா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க? மேக்ரன் தெர்ஸ்வான் கேள்விப்பட்டபடி இருந்தது. அவங்களுக்கு டீம் ஒர்க்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலீனா. ஆமா, அலீனா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? மேகன் எங்கேயோ பார்த்தது. ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டீமோட சேர்ந்து ப்ளே பண்ணுறது வந்து பிடிச்சிருக்கு அண்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மற்றதெல்லாம் யார் சொல்கிறா அப்படின்றது Und ich treffe gern meine Surferfreunde. Auf dem Surfbrett denke ich gar nicht mehr an die Arbeit. Der Job ist ganz weit weg. Ich gehe 2-3 Mal jede Woche nach der Arbeit zum Eisbach. Zum Eisbach? Ja, das ist ein kleiner Fluss mitten in München. Da kann man gut surfen. Und sonst? Hast du noch andere Hobbys? Ja, Kajak fahren. Ich fahre fast an jedem Wochenende. Am liebsten auf wilden Flüssen. Ist das nicht gefährlich? Man muss schon aufpassen. Man merkt aber auch, wo die eigene Grenze ist und was man noch trainieren muss. Das gehört zum Sport dazu. Ich will immer besser werden. Du bist ja sehr viel am Wasser. Was machst du im Winter? Da gehe ich langlaufen. Ich bin einfach immer gern draußen in der Natur. Bei jedem Wetter. Interessant. Vielen Dank, Milan. Und du, Saskia? ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நேச்சரில் இருக்கிறது இவருக்கு மிலானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லைங்களா?
அடுத்தது Surfer Friendly. ஸோ ஒர்க் வந்து எப்பவுமே ஆஃப்டர் ஒர்க் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் ஸோ எவ்ரி ஒன் ஷுட் நோ த பார்டர்ஸ். ஸோ அந்த கயக் ஃபாரன் போட் சேலிங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்படின்னா போட் சேலிங் ரொம்ப பிடிக்கும்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சுன்னு, நம்மளோட பார்டர்ஸ் தெரிஞ்சால் நம்மளுக்கு டேஞ்சர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது சஸ்கியா என்ன சொல்கிறாங்க? Was ist denn dein Sport? Tennis. Ich spiele gern und bin in einem Tennisclub. Im Sommer trainiere ich draußen, im Winter in der Halle. Wie wichtig ist für dich Erfolg? Naja, ich trainiere viel und möchte meine Spiele auch gewinnen. Aber am liebsten spiele ich Doppel mit meiner Partnerin. Zu zweit macht das Spielen und Gewinnen noch mehr Spaß. Bleibt dir noch Zeit für andere Hobbys? Nicht viel, aber das ist mir egal. Ich bin in meiner Freizeit gern aktiv. Sport ist für mich einfach wichtig und macht mir viel Spaß. Im Winter gehe ich auch gern langlaufen. Und als Kind bin ich geritten, aber das ist vorbei. Wir sprechen gleich noch mehr über die Faszination von Sport. Aber jetzt zuerst einmal Musik. Was passt da besser? ஓகே, சஸ்கியா என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், வின் பண்ணணும்னு அதை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் இஸ்ட் கேன் பை ஐனம் டீம். ஸோ இவங்களும் டீம் ஒர்க்கை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அலங்கு ஓப்பன் ஆகலையா? ஓப்பன் ஆகலைங்க அலங்கோ. ட்ரை பண்ணி பார்த்தாச்சுங்க, அலங்கு வரலைங்க மேம். சரி சரி சரி. ஸோ welche Sportarten aus Science finden Sie am interessantesten? ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ im Urlaub bin ich auch schon einmal Kajak gefahren. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் போட் சைடிங் போயிருக்கீங்கன்னா அது சொல்லலாம். Ich bin noch nie gesurft, aber ich finde es cool. Ich möchte surfen lernen. ஸோ நான் வந்து சர்ஃபிங், அதாவது சர்ஃபிங்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த வேவ்ஸ் மேலே அலை மேலே போயிட்டு வருவாங்களே, சர்ஃப் பண்ணுவாங்க கடல்ல. ஓகே, அது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து டவுக்கன் வந்து இன்ட்ரெஸ்டிங், டைவிங்ன்றது வந்து பிடிச்சிருக்கு. டவுக்கன் அம் இன்டரஸ்டான்டஸ்டன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்பயாச்சும் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா மன்ச்மேன் மாக்கேயிஷ் யோகா. ஸோ சில டைம்ஸ் வந்து யோகா பண்ணுவேன். நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இஷ் மஸ்ட் கேன் ரைட் அண்ட் ஹவுஸ் ப்ரொபியர், ஹார்ஸ் ரைடிங் ட்ரை பண்ணலாம். I would like to try horse riding. புரிஞ்சுதா? Okay. Welche Sportarten machen Sie? Welche Hobbys haben Sie? Was gefällt Ihnen besonders? நீங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஹாபிஸ் என்ன, அதை பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஜுவல்ஸ்னா இந்த பேப்பர் ஜுவல்ஸு இல்லை கிளே ஜுவல்ஸு, ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் இஷ் பின் ஃபேன் ஃபார். ஸோ நீங்கள் ஒரு இதுக்கு ஃபேனாக இருந்தீங்கன்னா, ஒரு செலிப்ரிட்டிக்கு யாருக்காச்சும் நீங்கள் ஃபேனாக இருந்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வாஸ் இஸ் டிபிஷ் ஃபார் ஐன் ஃபேன் ஃபார் einen Sportferien, einen Sportler, einen Sportlerin oder einer anderen bekannten Person. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோ இல்லை ஏதாவது ஸ்போர்ட் டீமோ, இப்போ கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டீம்னே சில பேருக்கு பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பிடிச்சா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? சில பேர் வந்து அந்த மாதிரி டிஷர்ட் போடுவாங்க இல்லைங்களா, எல்லாமே அவரோட திங்ஸ், அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ sehen Sie die Fotos an und beschreiben Sie die Situation. ஸோ இந்த ஃபோட்டோஸை பார்த்து என்ன சுச்சுவேஷன்னு சொல்லணும். ஸோ zwei Fußball sind Fans sind unterwegs. ஸோ நடந்து வந்துட்டு இருக்காங்க.
Sie gehen zu einem Spiel. Sie gehen zu einem Stadion. ஸோ ஸ்டேடியம்க்கு போறாங்க இல்லைங்களா? இல்லைன்னா sie gehen zu einem Spiel und tragen Fankleidung. Sie gehen zu einem Spiel. ஒரு கேமை பார்க்க போறாங்க. ஓகே. ஓகே, இப்போ நீங்க கான்வர்சேஷனை கேட்டுட்டு 1 2 3 மார்க் பண்ணணும் எது அப்படின்னு. ஓகே மேம். Eins. Und jetzt rein damit! Oh nein! Doch, doch! Ja, du schaffst es! Ja! Tor! Tor! 1:0, endlich! Das war großartig! Wahnsinn ist das gut! Das ist das Tor des Jahres! Ich glaube es nicht! Das ist super! ஓகே, இது என்ன பிக்சர்? மேம் பேங் மேம். பே. Zwei. Das kann doch nicht wahr sein. Die erste Halbzeit war super. Und dann verlieren sie. Ja, echt blöd. Aber jetzt kann man auch nichts mehr machen. Ja, eben. Jetzt nicht mehr. Aber vorhin, in der zweiten Halbzeit. Die müssen doch besser spielen. Aber echt, das ist wirklich eine Katastrophe. So schade nach dem guten Start. Das Spiel war mega schlecht. Ja, das ist echt schade. Das nächste Mal klappt es bestimmt. Ja, vielleicht beim nächsten Mal. Sicher. Sie sind doch immer noch die Besten. Ja, ja. ஓகே, இது ஜேங் மேம். சரி. Drei. Mann, bin ich froh, dass alle Spieler wieder fit sind. Genau. Heute haben wir richtig gute Chancen. Ich hoffe, dass wir heute gewinnen. Ja, heute brauchen wir einen Sieg. Bisher hatte die Mannschaft ja nicht so viel Glück. Ja, hoffentlich schaffen sie es. Ole! Ole! Ole, ole, ole! ஓகே, இப்போ வந்து சூப்பரா ப்ளே பண்ணாங்க, விளையாடினாங்க அப்படின்னு சொல்றதுக்கோ இல்லை நல்லா விளையாடல அப்படின்னு சொல்றதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. Das ist super toll. Das war wahnsinnig gut. அதாவது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு, ரொம்ப கிரேசியா இருக்கு அப்படின்னு சொல்றது. Das finde ich so blöd, ஸ்டூபிடா இருக்கு. இல்லை das Spiel war mega schlecht. என்ன சொல்றது, ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ மேலே ரெண்டு வந்து நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ich finde das blödum, ஸோ mega schlecht வந்து நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே மேம். ஸோ அதை எப்படி சொல்றாங்க? Gut gesagt. Aussagen verstärken. Das ist super toll. Das war wahnsinnig gut. Das finde ich so blöd. Oh, das Spiel war mega schlecht. ஓகே, ஸோ இதுக்கு எது யூஸ் பண்ணும்? இப்போ நம்ம கேட்டோம் இல்லைங்களா ஆடியோவில். ஸோ எதெல்லாம் வந்துச்சு அப்படின்றத மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மார்க் பண்ணுறது இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ பெகைஸ்டரும்னா நீங்கள் ரொம்ப எந்துவாக இருக்கும்போது பேசுகிற வார்த்தைங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கெல்லாம் begeistert, so toll, das war großartig, Wahnsinn, mega, einfach mega, unglaublich, einfach genial, ich glaube es nicht, das ist super. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறது. ஹோப்னுக்கு வந்து ஹோப்,
அவங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க விளையாடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க வந்து வின் பண்ணுவாங்க, இந்த டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து 3மே யூஸ் பண்ணியிருக்காங்க, 4ல் வந்து 3யும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த. ஓகே, அடுத்தது என்டாஷ் உங்களோட டிசப்பாயின்மெண்ட்டை பற்றி சொல்றதுக்கு. ஸோ இது வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. தஸ் கேன் இதுக்கு இட் கேனாட் பி ட்ரூ, இல்லை ரியலி ஸ்டூபிட். ஸோ இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே கற்றுக்கலாம். ஸோ சின்ன சின்ன வார்த்தைங்க மாதிரி தானே இருக்குது, ஆனால் எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணுன்றது தெரியணும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து சோ அண்ட் க்ளுக் இல்லை சோ அண்ட் பெக். நீங்கள் வந்து சோ அண்ட் க்ளுக்குன்னா வாட்டர் லக், சோ அண்ட் பெக்னா பேட் லக். ஓகேங்களா? ஸோ இங்கே சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து சோ அண்ட் க்ளுக்கா இல்லை சோ அண்ட் பெக் அது சொல்லணும். Ihre Lieblingsband gibt ein Konzert in ihrer Stadt. ஸோ உங்களோட ஃபேவரட் பேண்ட் வந்து கான்சர்ட் உங்கள் சிட்டிலேயே கான்சர்ட் வைக்கிறாங்க. அது வந்து லக்கா பேட் லக்கா? லக்குங்க மேம். ஸோ அண்ட் க்ளுக் அப்படின்னு சொல்லணும். ஸோ அண்ட் க்ளுக். Das Konzert von ihrer Lieblingsband fällt aus, das Sängerin ist krank. ஸோ அது வந்து உங்களோட ஃபேவரட் பேண்ட் இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, ஏன்னா சிங்கர் வந்து பாடுறவங்க வந்து சிக் ஆயிட்டாங்க. ஸோ அண்ட் பிக். Ihr Lieblings-Schauspielerin spielt vielleicht bald in ihrer Lieblingsserie mit. உங்களோட ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் வந்து உங்களோட ஃபேவரட்டான சீரீஸ்ல வந்து ப்ளே பண்ண போறாங்க. ஸோ அண்ட் க்ளுக். Sie haben eine Reise nach Berlin gewonnen. உங்களுக்கு பெர்லின் போறதுக்கு ஒரு டிக்கெட் வந்து டிராவல் டிக்கெட் வந்து வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அண்ட் க்ளுக். Sie wollen mit Freunden eine Radtour machen. ஸோ நீங்கள் வந்து டூர் என்னது யூ வாண்ட் டு கோ ராட் டூர் பைக் டூர் போகணும்னு நினச்சிருக்கீங்க. இயரை ஃபாராடிஸ் கப்போட், ஆனால் உங்களோட வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் பிக். Sie wollen mit Freunden klettern, aber es regnet, der Wetter bericht ist aber gut. ஸோ நீங்கள் வந்து கிளட்டர்னா மவுண்டன் கிளைம்பிங், ஸோ அந்த ஆக்டிவிட்டிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, ஆனால் வெதர் ரிப்போர்ட் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் கிளம்பும்போது. ஸோ அண்ட் பிக். Ihr Lieblingsferien hat eine wichtige Spiel verloren. உங்களோட ஃபேவரட் டீம் வந்து இம்பார்ட்டன்ட் கேமை வந்து தோத்துட்டாங்க, லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் பிக். Sie haben ihr Handy verloren, es suchen zusammen mit einem Freund. ஸோ உங்கள் மொபைலை தொலைச்சிட்டிங்க, உங்கள் ஃப்ரெண்டோட தேடிட்டு இருக்கீங்க. ஸோ அண்ட் க்ளுக். பிக் தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போனாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்டோட தேடுறீங்க, அதனால ஹாப்பியா? யாரும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களே, ஃப்ரெண்டு போனா போகணும், மொபைல் தானே எனக்கு வேணும். Okay, ein Fußballstar. Lesen Sie die Kommentare auf der Fanseite. Welche Kommentare sind kritisch, welche sind positiv? ஸோ இங்கே என்னென்னா கமெண்ட்ஸ், ஒரு ஃபுட்பால் டீம் ஒரு பர்சனுக்கு கமெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது கிரிட்டிசிசமாக இருந்துச்சு, எது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லும். Das letzte Spiel war echt super. Du bist noch nicht ganz fit. Trotzdem hast du besser gespielt als die anderen. Du warst dabei, deshalb haben wir gewonnen. Danke, du bist super. So, மீனிங் என்னன்னு தெரியலனாலும் அது பாசிட்டிவா இருந்துச்சா கிரிட்டிசிசமா இருந்துச்சா? பாசிட்டிவா இருந்துச்சு மேம். சூப்பர் இது, அதனால பாசிட்டிவ். ஸோ ரியலி சூப்பர் சொல்றாங்க. நீங்க வந்து ஃபிட்டா இல்லாம இருந்தும் என்ன பண்ணிருக்கீங்க, நல்லா மற்ற பிளேயர்ஸை விட நீங்க நல்லா ப்ளே பண்ணியிருக்கீங்க. நீங்க இருந்ததுனால தான் நாங்க வின் பண்ணோம். தேங்க்யூ, யூ ஆர் சூப்பர் அப்படின்னு இருக்காங்க. Also ich war im Stadion und mir hat es gar nicht gefallen. So langweilig. Außer dir habe alles schlecht gespielt.
Trotzdem habt ihr gewonnen, nur dein Tor war schon. இது ஒன்றும் சிறப்பா இருந்த பிறகு சொல்லியேங்க. ஸோ வந்து இது ரெண்டுமே சொன்ன மாதிரி இருக்கு, கிரிட்டிஷும் இருக்கு பாசிட்டிவும் இருக்கு. ஸோ நான் ஸ்டேடியம்ல இருந்தேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. உங்களை தவிர மற்ற எல்லாருமே ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணாங்க. நீங்கள் இருந்ததுனால மட்டும்தான் வின் பண்ணோம். ஸோ உங்களோட கோல், நீங்கள் அடித்த கோல் வந்து சூப்பர். ஸோ ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா, கிரிட்டிஷும் இருக்கு பாசிட்டிவும் இருக்கு. So ich finde dich super, weil du dich gar nicht wie ein Star benimmst. உங்களை நீங்க ரொம்ப சூப்பர், பிகாஸ் யூ டோன்ட் பிஹேவ் லைக் ஏ ஸ்டார். ஒரு ஸ்டார் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேன்றீங்க. Du hast schon so viel gewonnen, நிறைய வின் பண்ணியிருக்கீங்க. Trotzdem bist du immer freundlich. அப்படி இருந்தும் நீங்க எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறீங்க. nett zu deinen fans, உங்க ஃபேன்ஸ் கிட்ட நீங்க ரொம்ப நைஸா இருக்கிறீங்க. மார்க் weiter so, keep it up. வாழ்த்துறதுங்களா? So du spielst großartig, deshalb bist du mein Vorbild. ஸோ நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுறீங்க, நீங்கள் தான் என்னோட ரோல் மாடல். Vorbildsனா ரோல் மாடல். Bleib uns lange treu, so stay honest to us. Ohne dich haben wir keine Chance. Without you we don't have chance. Deine Mannschaft und deine Fans brauchen dich. உங்களோட டீமும் சரி, உங்களோட ஃபேன்ஸும் நீங்கள் ரொம்ப தேவை எங்களுக்கு. ஸோ இதுவும் பாசிட்டிவ். ஸோ லேசஸ் இடி கொமெண்டாரு. ஸோ இதில் வந்து ட்ராட்ஸ்டம் என்ற வேர்டு, தேஷால்ப் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல தேஷால்ப் யூஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல ட்ராட்ஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஆலஷ் பீலன் ஸ்லெக்ட். ஸோ எல்லாருமே பேடாக ப்ளே பண்ணுறாங்க. ஜி ஹாபன் ஃபர்லோரன், நீங்கள் அவங்க வந்து தோத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே ஒன்றா சேர்க்கணுன்னா என்ன பண்ணும், எல்லாருமே பேடாக ப்ளே பண்ணதுனால என்ன ஆச்சு, தேர்ஃபோர் தேஷால்ப்னா தேர்ஃபோர். ஸோ ப்ளே பண்ணதுனால அதோட கான்சிக்வன்ஸ் என்ன ஆச்சு, அவங்க தோத்துட்டாங்க. தேஷால்ப் ஹாபன்சி ஃபர்லோரன். ஓகேங்களா. ட்ராட்ஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆலிஷ் பீலன் ஸ்லெஷ்ட் ஜி ஹாபன் கெவோனன். ஸோ எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணாங்க, அவங்க வின் பண்ணாங்க. அப்படின்னா என்ன, நல்லா ப்ளே பண்ணல, எல்லாருமே பேடாக ப்ளே பண்ணாங்க, அவங்க வின் பண்ணாங்க. அப்படின்னா எப்படி சொல்லணும், ஆலஷ் பிளிக் ஸ்லாஷ் ட்ராட்ஸ்டம் ஆபன்சி கெவோனன். ஸோ ட்ராட்ஸ்டம் எதுக்கு சொல்வோம்னா, கான்ட்ராஸ்டாக இருக்கும்போது எல்லாமே பேடாக ப்ளே பண்ணி இருந்தும் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் வின் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னு. கான்ட்ராஸ்ட், அகெயின்ஸ்டா, இப்படி இருந்தும் நல்லது நடந்திருக்கு. ஸோ இப்படி இருந்ததுனால இப்படி நடந்திருக்குன்றதுக்கு தேஷால்ப். ஸோ அப்படி இருந்தும் நல்லது நடந்திருக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும்னா ட்ராட்ஸ்டம் யூஸ் பண்ணும். ஸோ இது இப்போ மாற்றலாம். ஸோ இதுக்கும் மேட்ச் பண்ணும். ஏர் வார் கிராங்க், இதுக்கு வந்து ட்ராட்ஸ்டம் ஹேட் ஏர் குட் கெட்ஸ்பீல்ட். இப்போ கமெண்ட் படிச்சோம் இல்லைங்களா, சிக்கா இருந்துமே என்ன பண்ணியிருக்காரு, நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ஏர் இஸ் தேர் சிம்பாத்திஷ், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாரு. இங்க பாருங்களேன், கொஞ்ச நேரம் வெளியில போங்க. டி வரும், தேஷால்ப் ஹார்ட் ஏர் ஃபீல் ஃபேன்ஸ். ஸோ அதனால அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால அவருக்கு என்ன நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஏர் இஸ் தேர் பெரூம்ட், ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஃபேமஸா இருந்தாலும் என்ன பண்றாரு அவரு, ரோட்ஸன் யூஸும் ஆலன் நிட்டாங்க தேங்க் இல்லைங்க. அவரு ரொம்ப ஃபேமஸா இருந்தாலும் அவர் எல்லாரோட எப்படி நடந்துக்கிறாரு, லாங்குவேஜ்ங்க போரிங்கா.
இங்க பாருங்க, யார் இஸ் சேர் வெறும் ரொம்ப ஃபேமஸ். அப்படி இருந்தும் அவங்க ஃபிளான்ஸ் கிட்ட எல்லாம் அவர் நல்ல விதமா நடந்துக்கிறாருன்னு சொல்லணும்ல. ஆங்க மேம். அப்பனா என்னது வரும்? ட்ராட்ஸ்டன் ஈஸ்டே ஜூ ஆலன் நெட். ஏ. எர்ஹார்ட் அண்ட் டார் கெஷோஷன் அப்படின்னா ஒரு கோல் போட்டிருக்காரு. அதனால என்ன ஆச்சு? அவங்க டீம் ஜெயிச்சிருச்சுங்களாங்க மேம். ஆ டிசார்ட் ஹேட் சைன் டீம் கெவோனன். ஆ எர்ஹார்ட் சூப்பர் கெஸ்பியல்ட் நல்லா ப்ளே பண்ணாரு. ப்ளே பண்ணும் என்ன ஆச்சு? போரிங்கா இருந்துச்சு கேமு. சரி, எல்லாம் இதுல தான் இருக்கு. இப்ப நம்ம 4 கமெண்ட்ஸ் படிச்சோம் இல்லைங்களா, அதுல இருந்து தான் இதை எடுத்திருக்காங்க. wrote them what the season. லாங்குவேலிஷ். ஓகே. ஸோ இது வந்து ட்ராஸ்டமா இல்லை தேஷால் வச்சு நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணும். எஸ் ரெக்னட் ஸ்டார்க் நல்லா மழை பெய்யுது. அப்படி இருந்தும் இவங்க என்ன பண்றாங்க? கேட் ஜி ஜாகன். அப்படி இருந்து இவங்க என்ன பண்றாங்க? ஜாகிங்க்கு போறாங்க. பி என்னது? இது வந்து ஃபைட் பண்றாங்களாங்க மேம். இல்ல இல்ல, அவங்க மெடல் வாங்குறாங்க. மெடல் அவங்க வின் பண்ணதுனால மெடல் வாங்குறாங்க இல்லைங்களா? சோ ஜி ஹேட் கெவோனன் கமா அதனால என்ன வாங்குறாங்க? they shall bekommt sie eine Medaille. மெடல் வாங்குறாங்க. சோ இவர் என்ன பண்றாரு? கை உடைஞ்சிருக்கு. அப்படி இருந்து என்ன பண்றாரு? விளையாடுறாரு. டென்னிஸ் விளையாடுறாரு. பேட்மிண்டன். டென்னிஸ். பேட்மிண்டன். சோ எர்ஹார்ட் seinen Arm gebroken. ஸோ அவருக்கு வந்து கை உடைஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் என்ன பண்றாரு? Trotzdem spielt er Tennis. கிளாஸ் எடுக்கிறீங்க. அதுதான் சூப்பர்மா. Trotzdem spielt er Tennis. பரவாயில்ல, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. டி என்னது? இது டைம் பார்க்கறாங்களாங்க. ஆஹா, அது வந்து போர்ட்ல வந்து டீம் வின் பண்ணிருப்பாங்கல்ல. ஆங்க மேம். ஸ்கோர் போர்டு. Ihr Mannschaft hat verloren. தோத்துட்டாங்க. verloren தான். அதனால என்ன? they shall sind sie enttäuscht. அதனால டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. enttäuscht. சரி, இது ஒரு தடவை படிங்க, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது ஆஸ்ட்ராக்க. 6 எல்லோட ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க, எப்படி இருக்கும்னு. அடுத்தது ஆடியோல வந்து இங்க 6 வருமா எல் வருமான்னு நம்ம போடணும். Eins. Reiten. Zwei. Tore. 3. 3. 4. Großartig. 5. Freizeit. 6. Langlaufen. 7. Fußball. 8. Helm. 9. Schlecht. 10.
Langweilig. ஓகே, இப்போ நான் செகண்ட் போடுறேன். இங்க வந்து என்ன வரும் அப்படின்னு நீங்க போடணும் ஸ்பெல்லிங். 1. Alexandra Maria Lara. ஸோ என்ன வரும்? அலெக்சாண்டா எல்லாம் ஹான் வருதுங்க மேம். அலெக்சாண்ட்ரா. ஸோ இந்த இடத்துல வந்து எல் இல்லைங்களா? அலெக்சான். இங்க என்ன வரும்? டிஏஏ வாங்க மேம். ஆர். அலெக்சாண்ட்ரா. டிஆர்ஏ வாங்க மேம். ஆமா. அப்ப இங்க என்ன வரும்? அலெக்சாண்ட்ரா மரியா லாரா வாங்க மேம். மரியா லாரா. ஸோ இங்க என்ன ஸ்பெல்லிங் வரும்ன்றதை நீங்க போடணும், அவ்வளவுதான். ஓகேங்க மேம். ஓகே, அடுத்தது 2. Erik Frenzel. எரிக். எரிக் ERIC FR ENZE எல்லாங்க மேம். கரெக்ட். அடுத்தது 3. Caroline Herford. கரோலினா ஹேர்ஃபோர்ட். KARO LI என்னங்க மேம்? ஆமா, ஹேர்ஃபோர்ட். ஹேர்ஃபோர்ட். HER ஃபோர்த்துங்களாங்க மேம். ஆமா ஆமா ஆமா. FURRTH மேம். கரெக்ட். 4. Moritz bleibt treu. மோரிட்ஸ் பிளைட் ட்ராய். மோரிஸ் MORI பிளைட். பிளைட். PLEI ட்ராய். THE ஆர். ட்ராய். மேம். அடுத்தது 5. Patrick Lange. பாட்ரிக் லாங்கர். PATRICK பேட்ரிக் லாங்கே வாங்க மேம். ஆமா ஆமா ஆமா. LANGE 6. Daniel Brühl. டானியல் ப்ரூல். DANIEL டேனியல் ப்ரூல். ப்ரூ வாங்க மேம். ப்ரூல். DRUH எல்லாங்க மேம். ஆமா ஆமா ஆமா. ப்ரூல். ஓகேங்களா? ஓகேங்க மேம்.